வணக்கம். மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறார். செப்டம்பர் மாதம் வரைக்கும் 3 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். மிதுனம், மீனம், பிறகு துலா. மீனம், மிதுனம், துலாமுக்கு உதவி, மற்ற ராசிகளுக்கு தொல்லை. அதுக்கு தான் வழிபாடு செய்ய சொல்கிறோம். அக்டோபர்லேருந்து வேறு சில 3 ராசிகளுக்கு உதவி செய்வார். அக்டோபர்லேருந்து யார் அந்த 3 ராசிக்காரர்கள்? அக்டோபர்லேருந்துன்னு கேட்டால் ரிஷபம், கும்பம், கன்னி. மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு வழிபாடு அக்டோபர்லேருந்து செய்யணும். பார்த்துக்கலாம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1க்கு. சார் செவ்வாய்க்கிழமை பகல் 1 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். எனவே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் தெரியும். ஜாக்கிரதை. எனவே திங்கட்கிழமை முழுக்க, செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி வரை அனுகூலமான எண், திசை, நிறம் 3 நட்சத்திரத்திற்கும் இல்லை. சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை, பொறுமை. செவ்வாய்க்கிழமை பகல் 1 மணியிலிருந்து மெல்ல மெல்ல நல்லபடியாக வரும். மெல்ல தான் வரும். 4:30 மணிக்கு அப்புறம் நல்லாவே இருக்குது. அனுகூலமான எண், திசை, நிறம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்புறம் கிழக்கு, சிவப்பு 4. அதுக்கு முன்னாடி அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஜாக்கிரதை, பொறுமை. மேஷராசிக்கார நேயர்களை, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு, ராத்திரி சந்திரனுக்கு தீபம் காட்டணும். செவ்வாய்க்கிழமை ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ரோகிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, பாமா தேவியை போற்றி, பூமாதேவியை போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லணும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4:30 வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. அதனால் ஏழைகளுக்கு பசி ஆற்றிடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பண்ணுங்க. 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல், திருவளர் சுடருருவே சிவைகரம் அமருருவே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டை கோயிலில் இருந்து படித்து பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. ஆமாம், தாராளம். இந்த 2 நாளும் இதை செஞ்சிருங்க, தப்பிச்சுக்குவீங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை, திங்கட்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். கலக்கிறீங்க. 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி. ஏன்னா சந்திரன் வலுவான ராசி. 12 ராசியிலேயே சந்திரன் எங்கே வலுவாக இருப்பார் தெரியுங்களா? ரிஷபத்தில் தான். 12 ராசிலேயே மனோதிடம், மனசு கெட்டி யாருக்கு தெரியுமா? ரிஷபத்துக்கு தான். நல்ல உதாரணம் சொல்லட்டுமா? கலைஞர் கருணாநிதி அவர்கள். தோல்வின்னு ஒத்துக்கிட்டு இருக்கார் அவர்? கிடையாது. ஆம், சவுக்கு சங்கர அடிக்கடி சொல்கிற மாதிரி 50 ஆண்டு கால அரசியல் நிகழ்வை தன்னை சுற்றியே வைத்து கொண்டு இருந்த ஆற்றல் படைத்தவரும்பார். அதனால் மனசு கெட்டி. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பர் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கு அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, மஞ்சள். செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம். சார் எத்தனை மணிலிருந்து சார்? எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆமாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்திற்கும் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். அதனால் செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. பகல் 12 மணிக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை முழுக்க, புதன்கிழமை முழுக்க, வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். எனவே ஜாக்கிரதை. செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணி வரை அனுகூலமான எண் 2, தெற்கு, சிவப்பு. அதுக்கப்புறம் அனுகூலமான எண், திசை, நிறம் 3 நட்சத்திரத்திற்கும் இல்லை. ஜாக்கிரதை. ரிஷபராசிக்கார நேயர்களை, திங்கட்கிழமை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி. இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்குங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். கோயிலிருந்து 10 பாட்டு. ஆமாம், தாரமர் குன்றையும் செண்பகமாலையும் சார்த்தும் தில்லையூரர்தம்பாக துமை மைந்தனே அப்படின்னு ஆரம்பிக்கும். படிச்சுப்பார். ஏழைகளுக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சி. செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும். எனவே கவனம்.
காலையில் சூரியனுக்கும் ராத்திரி முருகப்பெருமானுக்கும் தீபம் போடுங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. திருப்புகழ் ஒரு பாட்டாவது முருகன் கோயிலிருந்து அல்லது ஏதாவது ஒரு கோயிலிருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும். அதனால் சொல்கிறோம். புதன் வியாழன் 2 நாளுமே இருக்குது. வழிபாடு முக்கியம். மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். செவ்வாயும் சூரியனும் உதவி செய்கிற ராசிகள் வெகு சில, அதில் ஒன்று உங்களுது. 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு மிதுனத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை சூரியனும் செய்கிறார், செவ்வாயும் செய்கிறார், சந்திரனும் செய்கிறார். லாபம் பெருகும். எல்லா துறையிலும் எல்லா வயதிலும் சூப்பர். ஒரே வார்த்தை. அனுகூலமான எண் திங்கள் செவ்வாய் 2 நாளுமே. திங்கக்கிழமை அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள். செவ்வாய்க்கிழமை 7, 9 வடக்கு கிழக்கு சிகப்பு பச்சை. நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு திருஷ்டி வைத்தறிச்சல் உங்கள் மேலே ஏகப்பட்டது இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் அல்லது உடையார் படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்திருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். இன்னும் அதிகமாகும் உறுதி. வழிபாடு உங்களுடைய திருஷ்டியை குறைக்கும். ஓம் அத்திரி முனிவரே போற்றி, அம்புலியே போற்றி, அங்காரகனே போற்றி, ஐயிலே போற்றி. ஐயெல்லாம் வேலு. இதெல்லாம் சொல்லுங்க இந்த மந்திரத்தை. நல்லது. 2 நாளும் திங்கள் செவ்வாய் மிதுனத்திற்கு பேச்சு சாமர்த்தியம் பொறுமை வெற்றியை தரும். கடகராசிக்கார நேயர்களை செவ்வாயும் சூரியனும் போட்டி போட்டுக்கிட்டு நன்மை செய்கிறாங்க. மேஷத்தில் உட்காந்துக்கிட்டு 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு. சரி, சந்திரனும் உதவி செய்கிறார். அப்புறம் என்ன, 2 நாளும் கொண்டாட்டம் தான். ஆமாம், பிரமாதம். கள்ளக்கிறீங்க. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், உயர்வு உண்டு. ஆம், பிரமாதம். ஒரு ராசிக்கு தலைவர் வேற சந்திரன். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள். 2, 1 வடக்கு கிழக்கு சிகப்பு வெள்ளை செவ்வாய். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு திருஷ்டி வைத்தறிச்சல் உங்கள் மேலே ஏகப்பட்டது இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் அல்லது உடையார் படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்திருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். இன்னும் அதிகமாகும் உறுதி. வழிபாடு உங்களுடைய திருஷ்டியை குறைக்கும். ஓம் அத்திரி முனிவரே போற்றி, அம்புலியே போற்றி, அங்காரகனே போற்றி, ஐயிலே போற்றி. ஐயெல்லாம் வேலு. இதெல்லாம் சொல்லுங்க இந்த மந்திரத்தை. நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளும் பிரமாதம். கலகரிங்க. கெத்து, கர்வம், மிரட்டல், உருட்டல் எல்லாம் நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அப்புறம் என்ன, கண்ணே பட்டுரும். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் கேதுவுக்கும் தீபம் போடுறது நல்லது. ஏங்க, மகத்தினுடைய தலைவர் கேது, அதனால். கேதுவுக்குரிய கிழமை செவ்வாய், அதனால் செய்யுங்க. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. சிம்மராசிக்கு 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 2, 1 கிழக்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு திருஷ்டி வைத்தறிச்சல் உங்கள் மேலே ஏகப்பட்டது இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் அல்லது உடையார் படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்திருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். இன்னும் அதிகமாகும் உறுதி. வழிபாடு உங்களுடைய திருஷ்டியை குறைக்கும். ஓம் அத்திரி முனிவரே போற்றி,
அம்புலியே போற்றி, அங்காரகனே போற்றி, ஐயிலே போற்றி. ஐயெல்லாம் வேலு. இதெல்லாம் சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம் 3 நாட்கள் தரத்துக்கு நல்லா இருக்குது. 2 நாளுமே பிரமாதம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமாக இருக்குது. அப்புறம் என்ன, அஸ்தத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை வழிபடுறது, தீபம் போடுறது நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி. ஆனால் 8ஆம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். அதற்கான வழிபாடு கொஞ்சம் செய்யணும். அதை நாங்கள் சொல்கிறோம். அனுகூலமான எண் திங்கள் 7-1 வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு, செவ்வாய் 2-1 வடக்கு தெற்கு சிவப்பு பச்சை. நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு திருஷ்டி வைத்தறிச்சல் உங்கள் மேலே ஏகப்பட்டது இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் அல்லது உடையார் படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்திருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். உறுதி. வழிபாடு உங்களுடைய திருஷ்டியை குறைக்கும். ஓம் அத்திரி முனிவரே போற்றி, அம்புலியே போற்றி, அங்காரகனே போற்றி, ஐயிலே போற்றி. ஐயெல்லாம் வேலு. இதெல்லாம் சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், வீண் செலவு, வீண் கவலை, மனசஞ்சலம் எல்லாம் இருக்குது. நிதானமாக இருங்க, கவனமாக இருங்க. வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும். சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. சித்திரைக்கு தலைவர் செவ்வாய், செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு தலைவர் முருகன். அதனால தான் கணக்கு தான். மொத்தத்தில் 2 நாளுமே பொறுமை, நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை திங்கள், 7 தெற்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, முருகனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதி இருட்கனி படித்து பாருங்க. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படி. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள், உறுதி. இந்த 2 நாளும் இதை பண்ணுங்க. கெட்டது நடக்காது, தோல்வி வராது. ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இந்த வழிபாடுகள் உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும், அது உறுதி. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 2 நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் காட்டிடுங்க. வசதிப்பட்ட நேரத்தில் செஞ்சிருங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூரியனும் செவ்வாயும் போட்டி போட்டுக்கிட்டு உதவி செய்கிறாங்க, நாங்கள் மறுக்கல. எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறாங்க. ஆனால் இந்த 2 நாள் மட்டும் அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லை. சந்திரன் உங்களை தொல்லை பண்ணுறார். பதட்டத்தை, தடுமாற்றத்தை, குழப்பத்தை உண்டாக்குறார். அவசரத்தை கொடுக்குறார். சுறுசுறுப்புங்கிற பேரில் ஏமாந்து போகிறீங்க. வீண் பேச்சு, திமிரு, கர்வமெல்லாம் அதிகம் கொடுத்துட்றார். உங்களுக்கு சரியாக தெரியும், மற்றவங்களுக்கு தப்பாக தெரியும். அதனால கவனம், பொறுமை, வழிபாடு முக்கியம். 2 நாளும் சிறப்பாக இல்லை, அதுதான் கான்செப்ட். அப்போ அமைதியாக இருங்க, சுறுசுறுப்பாக இருக்க வேணாம். அதே சமயத்தில் வழக்கமான வேலைகள் போயிட்டு இருக்கட்டும். பெருசாக பிரச்சனை இல்லை, வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 7 வடக்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, முருகனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதி இருட்கனி படித்து பாருங்க. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படி. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள், உறுதி. இந்த 2 நாளும் இதை பண்ணுங்க. கெட்டது நடக்காது, தோல்வி வராது. ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இந்த வழிபாடுகள் உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும், அது உறுதி. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 2 நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் காட்டிடுங்க. வசதிப்பட்ட நேரத்தில் செஞ்சிருங்க.
ஆமாம். தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கோபம் இல்லை. பெருந்தன்மை இருக்கிறது. எதிரிகளும் உதவி செய்கிறார்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடுறது நல்லது. ஏங்க, மூலத்துக்கு தலைவர் கேது, கேது செவ்வாய்க்கிழமைக்கு தலைவர், கேதுவுக்கு தலைவர் விநாயகர். இதுதான் கான்செப்ட். மொத்தத்தில் 2 நாளுமே சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள், 2, 1 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். நேயர்களே, 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. முருகப்பெருமானுக்கு 2 நாளும் தீபம் போட்டுருங்க. ஆமாம், கிருபானந்த வாரியாருடைய பேச்சு யூடியூப்பில் முருகப்பெருமான் பற்றி இருக்குது, கேட்டு பாருங்கள். 2 நாளும் ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. படிங்க, ஒரு நல்ல புத்தகம் படிங்க. நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை படித்து பாருங்கள். சார் அதெல்லாம் நாக்கு பல்லுக்குள்ளே சிக்கி வம்பாயிடும் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிங்க, படித்து பாருங்கள். புரியுதோ புரியலையோ படிங்க, நல்லது. படித்தல் நல்லது. ஆம், படித்து பார்ப்பது நல்லது. நல்ல மாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கும். அந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வேகத்தடைகள் மாதிரி அதிர்ஷ்ட தடைகள் கொஞ்சம் இருக்குது, அது உடைச்சிடலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துறதும் முக்கியம். மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், வீண் பிடிவாதம், வீம்பு, அலட்டல், சரிங்கிற பேரில் தப்பு பண்ணுறது, அப்புறம் தெரியறது ஆனாலும் ஒத்துக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் உங்கள் பிறவி பலவீனம். அது இன்றைக்கி அதிகமாக இருக்குது. 2 நாளுமே நிதானம், பொறுமை, அவ்வளோதான். அவட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாளும் சிறப்பாக இல்லை. கவனம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை திங்கள், 2 வடக்கு பச்சை செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, முருகனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதி இருட்கனி படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள், உறுதி. இந்த 2 நாளும் இதை பண்ணுங்க, கெட்டது நடக்காது, தோல்வி வராது. ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இந்த வழிபாடுகள் உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும், அது உறுதி. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 2 நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் காட்டிடுங்க, வசதிப்பட்ட நேரத்தில் செஞ்சிருங்க. ஆமாம். கும்பராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், வீண் கவலை, வீண் செலவு, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். வீம்பு, பிடிவாதம், தப்புன்னு ஒத்துக்காத மனப்பான்மை, இதெல்லாம் உங்களோட பலவீனம். இதெல்லாம் அதிகமாக இருக்குது இந்த 2 நாளும். அதனால் கவனம். அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை திங்கள், 2 தெற்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளும் பொறுமை, நிதானம். அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடுறது நல்லது. அவிட்டத்தினுடைய தலைவர் செவ்வாய், செவ்வாயினுடைய தலைவர் முருகன், அவ்வளோதான். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, முருகனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதி இருட்கனி படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள், உறுதி. இந்த 2 நாளும் இதை பண்ணுங்க, கெட்டது நடக்காது, தோல்வி வராது. ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இந்த வழிபாடுகள் உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும், அது உறுதி. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 2 நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் காட்டிடுங்க, வசதிப்பட்ட நேரத்தில் செஞ்சிருங்க. ஆமாம். மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதம், கலக்கிறீங்க. உயர்வு, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லது, நிம்மதி, சந்தோஷம்.
அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் 2, 1 வடக்கு கிழக்கு மஞ்சள் வெள்ளை செவ்வாய் 2 நாளுமே சூப்பர் வெற்றி நிம்மதி. நேயர்களே 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. முருகப்பெருமானுக்கு 2 நாளும் தீபம் போட்டுருங்க. ஆமாம், கிருபானந்த வாரியாருடைய பேச்சு யூடியூப்பில் முருகப்பெருமான் பற்றி இருக்குது, கேட்டு பாருங்கள். 2 நாளும் ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. படிங்க, ஒரு நல்ல புத்தகம் படிங்க. நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை படித்து பாருங்கள். சார் அதெல்லாம் நாக்கு பல்லுக்குள்ளே சிக்கி வம்பாயிடும் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிங்க, படித்து பாருங்கள். புரியுதோ புரியலையோ படிங்க, நல்லது. படித்தல் நல்லது. ஆம், படித்து பார்ப்பது நல்லது, நல்ல மாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கும். நான் அந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வேகத்தடைகள் மாதிரி அதிர்ஷ்ட தடைகள் கொஞ்சம் இருக்குது, அது உடைச்சிடலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துறதும் முக்கியம். நேயர்களை செவ்வாய் பகவான் இப்போ மேஷத்தில் இருக்கிறார். இதில் இந்த மேஷத்தில் இருக்கிறனால இன்னும் ஒரு மாதத்துக்கு 4 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். அந்த 4 ராசிகள் எவை? கும்பம், மேஷம் சொந்த ராசிக்காரங்கிறதுனால, பிறகு மிதுனம், இவர்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். கடகத்துக்கு நல்லாவே உதவி செய்வார். மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு தொல்லை பண்ணுறார். அதற்கான வழிபாட்டை தான் செய்ய சொல்லியிருக்கோம். ஏன் கடகத்துக்குன்னா, கடகத்துக்கு செவ்வாய் யோககாரகன். ஆமாம், செவ்வாய் அடிப்படையில் முக்காவாசி கெட்டவர், 70% பேட் எலிமெண்ட் அப்படிமா. இப்போ சனி ராகு கேது இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க கெட்டவர்கள். சூரியன் 50% நல்லவர், 50% கெட்டவர். சுக்கிரன் முழுக்க நல்லவர், குரு முழுக்க நல்லவர். புதன் நல்லவங்களோட சேர்ந்தான் நல்லவர், கெட்டவங்களோட சேர்ந்தான் கெட்டவர். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இந்த செவ்வாய்க்கிழமை இருக்குங்கிறத ஏற்கனவே திங்களோட சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. முன்கூட்டியே திட்டமிட்டுங்க. சேர்ந்துருந்தால் ஒரே மாதிரி இருந்தால் சேர்த்து சொல்லுவோம், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.